7th Max second term exercise 4.2 first sum பார்க்கலாம். Given that triangle ABC concurrent triangle DEF. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா triangle ABC concurrentனா சமம் triangle DEF க்கு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. List all the corresponding concurrent side. corresponding concurrent side ரெண்டு பக்கமும் உள்ள பொதுவான concurrent side எழுத சொல்லியிருக்காங்க. Subdivision 2 வந்து list all the corresponding congruent angles எழுது corresponding congruent angles எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு triangle ABC இன்னொரு triangle DEF இது ரெண்டுமே congruentனு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ congruent sides எழுத சொல்கிறாங்க. அப்போ AB sides equal to DE சரிங்களா? AB sides equal to DE. அடுத்தது BC sides equal to EF. அடுத்தது AC sides equal to DF. இப்போ வந்து நம்ம எல்லாருமே congruent sides எழுதிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் கான்க்ரூண்ட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஎஃப். அடுத்தது ஆங்கிள் BCA ஈக்குவல் டு ஆங்கிள் EFD. அடுத்தது ஆங்கிள் CAB ஈக்குவல் டு ஆங்கிள் FDE. பாருங்க FDE இதுதான் ஆன்சர். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் PQR கான்குரண்ட் LMN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் செகண்ட் சம் என்ன கொடுக்குங்க, இஃப் தி டூ கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ஆன் கான்குரண்ட் தென் ஐடென்டிஃபை ஆல் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் ரைட் த கான்குரண்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் சம் மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளே ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ABCDEF இங்கே வந்து கொடுத்துருக்காங்க PQR LMN அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோடைய கான்க்ரூண்ட் ஆங்கிள்ஸையும் கான்க்ரூண்ட் சைட்ஸையும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்க்ரூண்ட் சைடு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் சம்மில் கரஸ்பாண்டிங் சைட்ஸு ஆங்கிள் PQR ஆங்கிள் LMN இது ரெண்டும் கான்க்ரூண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு PQ இங்கே ஒரு சிங்கிள் கோட் இருக்குது, PQC கோட்டு LN சரிங்களா? இது ஒரு சைடு. அப்போ PQC கோட்டு LN. திருப்பி இங்கே பாருங்கள் டபுள் PR is equal to LM. PR is equal to LM. அடுத்தது மூணாவது வந்து RQ இந்த RQC கோட்டு MN. RQC கோட்டு MN. 3 sides ஈக்குவல் சரிங்களா? அடுத்தது வந்து ஆங்கிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு RPQ இங்கே ஒரு சிங்கிள் ஆங்கிள் RPQC கோட்டு இதுனா NLM. RPC கோட்டு NLM. அடுத்தது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இது ஈக்குவல் PQR இது RPQ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் RPQC கோட்டு இங்கே பாருங்க NLM ஆங்கிள்
RPQC = NLM. அடுத்தது செகண்ட் ஆங்கிள் வந்து LMN. இங்கே வந்து இதுதான் PRQ. ஆங்கிள் PQR. செகண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா PQR = LNM. PQR = ஆங்கிள் LNM. LNM. அடுத்தது தேர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே PRQ. = இங்கே டபுள் போட்டிருக்கு இல்லையா, இது LMN. இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது இங்கே வந்து ஒரு சைட்ஸ் ஒரு கோடு, இங்கே ரெண்டு சைட்ஸ், ரெண்டாவது மூணாவது சைட்ஸ், 3 சைட்ஸ் வைக்குமா. அதுதான் ஆங்கிள் பாருங்கள். இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே 2 ஆங்கிள், 2 கோடு போட்டிருக்காங்க. இங்கே 3 ஆங்கிளுக்கு 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து கான்க்ரூன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்னென்ன ஆங்கிள்னு எடுத்து நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். இது ரெண்டுமே கான்க்ரூட் ஆங்கிள். அப்போ ஒரு சைடு ஈக்குவல். இங்கே LM = QR. LM = QR. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த QR = LM. அடுத்தது செகண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. RP = NL அப்படின்னு போட்டுக்கலாம். RP = LN. அடுத்தது வந்து PQ = MN. இந்த ஆங்கிள் இருக்குது. இங்கே ஒரு கோடு போட்டிருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் வந்து QR. இந்த ஆங்கிள் வந்து LMக்கு ஈக்குவலாக இருக்குது. RPங்கிற ஆங்கிள் வந்து NLக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது PQங்கிறதுக்கு வந்து MN ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் எழுதிக்கிறேன் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். சரிங்களா? அப்போ QR வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா LMக்கு ஈக்குவலாக இருக்குது. RP வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா LNக்கு ஈக்குவலாக இருக்குது. PQ அது வந்து அந்த சைடு வந்து MNக்கு ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இங்கே Lங்கிற ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Rங்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் NLM = QRP இல்லைனா PRQ அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் Mங்கிற ஆங்கிள் வந்து இந்த Qங்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே 90 டிகிரி ஆங்கிள் Nங்கிற ஆங்கிள் வந்து P டிகிரிக்கு ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க, இங்கே 1, இங்கே 2க்கு 2 சேமாக இருக்குது. 3வதுக்கு வந்து இது இந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது அப்போ கான்க்ரூட் ஆங்கிள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.